ஆமையோட வேகம் எவ்வளவு இருக்கும்? போலீஸ்காரர் ஸ்பீட் கன்ல பார்க்கறாரு. 0.1 மைல் தான் காட்டுது. அடுத்த நொடி வேகமா ஒரு தடுப்பு வருது. வேகம் 300 மைல தொட்டுடுச்சு. போலீஸ்காரரே குழம்பிடுறாரு. ஆமை நசுங்கிடுமேன்னு நினைக்கிற நேரத்துல, சரியான நேரத்துல வந்ததால ஆமை தப்பிக்குது. இதுதான் அந்த ஃப்ரீடம் ஃப்ளை பாக்ஸ். ஒண்ணும் இல்ல. திரும்பி வந்து மறுபடியும் முயற்சி பண்ணு. கடைசியா தரையில கால் வச்சதும் அவன் உடம்பு நடுங்குது. வேற கிரகத்துல இருந்து வந்த முள்ளம்பன்றி ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பண்டகசாலைக்கு வரான். டெலிபோர்ட் ரிங்கை யூஸ் பண்ணி வேற கிரகம் போகலாம்னு நினைக்கிறப்போ, ரோட்ல பார்த்த போலீஸ்காரர் கதவ உடைச்சு உள்ள வந்துடுறாரு. அட! இது அவனோட வீடா? பயத்துல மயக்க ஊசிய சுடுறான். சோனிக் மயங்கி விழறப்போ, அவன் சட்டையில சான் பிரான்சிஸ்கோன்னு இருக்கிறதை பார்க்கறான். டெலிபோர்ட் ரிங் கீழ விழுது. சோனிக் மயங்கிடுறான். அவன் கையில இருந்த ரிங்ஸ் எல்லாம் சான் பிரான்சிஸ்கோ கட்டிடத்து மேல விழுது. அவன் சோனிக்க கூண்டுல அடைக்கிறான். ஸ்டேட்டஸ் போடலாம்னு பார்த்தா, முள்ளம்பன்றி பேசுது. அப்ப டாக்டர் அவங்க ஆட்களோட வர்றாரு. ஆனா, சோனிக் மயக்கம் தெளியல. அவன் கஷ்டப்பட்டு சோனிக்குக்கு உதவ முடிவு பண்றான். ஆனா, டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு துப்பு கிடைக்குது. அவன மிரட்டி சோனிக் எங்கன்னு கேட்கறாரு. அப்போ சோனிக் வெளிய ஓடி வர்றான். அவன் சான்ஸ் பார்த்து ஒரு குத்து விடுறான். 2 பேரும் தப்பிக்கிறாங்க. டாக்டர் எந்திரிச்சு சந்தோஷப்படுறாரு. சோனிக்க பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோனிக் சான் பிரான்சிஸ்கோ போய் ரிங்க எடுக்க முடிவு பண்றான். சுத்தி வந்தும் வழி தெரியல. அவன் சோனிக்குக்கு உதவ முடிவு பண்றான்.